மக்களே, இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி நான் சொல்கிறேன். வாங்க, மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பாடு இன்னைக்கு? இது என்னது? ஈரல். இது மீன். மீனா? நல்லா இருக்கா இன்னைக்கு? எப்படி இருக்கு சொல்லு, இங்க பார்த்து சொல்லு. என்ன சாப்பிடுற? மீனா? நல்லா இருக்கா? இங்க பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து ஃபிஷ் தான். இது வந்து எறா தொக்கு, அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவல். ஆக்சுவலாக மீன் வந்து ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க, 2 மீன். அதுக்கப்புறம் வந்து மட்டன் லிவரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து மீன் குழம்பு. ஸோ மோஸ்ட்லி வந்து சீ ஃபுட்டு தான். ஒரே ஒரு இது மட்டும் மட்டன் லிவர் மட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டேன், மீனோட தலை பீஸு, அதுக்கப்புறம் வந்து எறா தொக்கு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் லிவர். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிடிக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல வந்து சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கியிருக்காங்க. இது வந்து மீனோட தலை பீஸு. ஸோ எப்பயுமே வந்து தலை பீஸ் நல்லா இருக்கும், அவ்வளோதான் ஏகப்பட்ட நல்லா சத்துலாம் இருக்கும். குழம்புக்கு வந்து தலை பீஸ் நல்லா இருக்கும். மீன் நல்லா வந்துருக்கு. சாப்பாடு நல்லா வந்து புளி காரமா இருக்கும், கொஞ்சம் லைட்டா காரமா இருக்கு. மீன் குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே எச்சி ஊறுது. எறா தொக்கு அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில அப்படியே வதக்கொட்டு, அப்படியே ஒரு மாதிரி கிரேவி மாதிரி இருப்பாங்களா. இஞ்சி பூண்டு இடிச்சு போட்டுருக்காங்க, தண்ணி குடி, சூப்பரா இருக்கு. அடுத்து மட்டன் தொக்கு, மட்டன் லிவர் வறுவல். எதுவுமே வந்து அந்த இஞ்சி பூண்டு போட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. எல்லாத்தையும் ஒரு பைட், ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பைட்டா. ஏய் முள்ளு. சூப்பரா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு மீன் குழம்பு? வீட்டுல சாப்பிடறோம்னா வராது, கடையில வெளியில சாப்பிட்டோம்னா இதோட கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகும். ஆனா வீட்டுல வந்து எப்பயுமே சமைச்சு சாப்பிடுறது வந்து நல்லா இருக்கும். வீட்டு சாப்பாடு தான் இன்னைக்கு.